ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சன்னா மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான சுண்டலை ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச சுண்டல் கூட கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். வேக வச்ச சுண்டலில் கொஞ்சமாக சுண்டல் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தயிரும் மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதற்கப்புறமா ஒரு 4 தக்காளி எடுத்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா மசாலா ஐட்டங்கள் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப இது கூட நெய் ஆட் பண்ண போகிறேன்னா எண்ணெய் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து சோம்பு, பட்டை இலை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு 2 வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டால் அந்த இஞ்சி பூண்டு அடியில் பிடிக்காமல் இருக்கும். ஸோ 2 கல் உப்பு போட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சாறு இருக்குல்லையே அதை எடுத்து நல்லா போட்டு வேக வைக்கணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அழகாக வேக வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா கிளறி விடணும். திரும்ப நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, சுண்டலும் தயிரும், அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த சுண்டல் நம்ம அவிச்சு வச்ச சுண்டலையும் அது கூடவே போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ உங்களுக்கு நல்லா திக்னஸாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திக்னஸ் கம்மியாக வேணும்னா கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா 15 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்கும்போது நல்லா கொத்தமல்லி தலையை தூவி இறக்குங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வந்து சப்பாத்தி, பூரி, அப்புறம் ரைஸ் இது 3க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.